அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு தேதி ஒரு செய்தி நிகழ்ச்சியில் சட்டமன்றம் எப்படி உருவாச்சு, அந்த சட்டமன்றம்ங்கிற கான்செப்டை யார் இந்தியாவுக்குள்ளார கொண்டு வந்தா அப்படிங்கிற அந்த செய்தியை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமன்றம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் அந்த சட்டமன்றத்துக்குள்ளார போக முடியாது. நம்மளால் எல்லாருனாலையும் உள்ளே போய் உட்கார முடியாது. நம்மளால் எல்லாருனாலையும் அங்கே பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த சட்டமன்றத்திற்குள் யார் நுழைய வேண்டும், யார் உட்கார வேண்டும், யார் கேள்வி கேட்க வேண்டும், யார் பேச வேண்டும் என்கின்ற தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. சரி, அப்படி அந்த சட்டமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் உள்ளே போகணும். இந்த சட்டமன்றங்கள் தான் மக்களுக்கான செயல் திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? நாம் நிறைய தமிழ் புத்தகங்களில் தமிழ் சொசைட்டி, தமிழ் வரலாறை பற்றி படிக்கிறப்ப ஒரு 2 கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறோம். ஒன்று பிற்கால சோழர்களான முதலாம் பராந்தகன் காலத்தில் கொண்டு வரப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பிற்கால சோழர்களுடைய குடைவோலை முறையையும் கிராம நிர்வாகத்தையும் பற்றி பேசுதுன்னு படித்தோம். அதே மாதிரியே இன்னொரு கல்வெட்டு இருக்குது, மானூர் கல்வெட்டு. இந்த மானூர் கல்வெட்டு பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஸோ அப்படின்னா மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே கிராம சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை நிர்வகிப்பதற்கு இருந்தது. சரி, இப்போ ஜனநாயக நாட்டில் அந்தந்த மாநிலங்களை நிர்வகிப்பதற்கு சட்டமன்றங்களும் நாடுகளை நிர்வகிப்பதற்கும் மத்திய சட்டமன்றமும், அந்த மத்திய சட்டமன்றத்தை நம்ம நாடாளுமன்றம்னு சொல்கிறோம், அதுவும் இருக்குது. சரி, இந்த கான்செப்ட் யாருடைய ஐடியா? யார் இதை மாதிரி இப்படி ஒரு சட்டமன்றங்கிறத கொண்டுட்டு வரலாங்கிறத திங்க் பண்ணா? ரைட், இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் இருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரைய, அப்படியே இங்கிட்டு கடலூர் உட்பட கடலோர மாவட்டங்கள்லேருந்து இங்கிட்டு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரைய இருக்கக்கூடிய பகுதிகளைத்தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு உறுப்பினர்களையும், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு உறுப்பினர்கள்னு 234 உறுப்பினர்களை நம்ம சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்து அனுப்புகிறோம். சரி, அவர்கள் தான் அந்த சட்டமன்றத்துக்குள்ளார போகிறாங்க. சரி, அந்த சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டமன்றத்துக்கே ஒரு பெரிய நெடிய வரலாறு உண்டு. அந்த சட்டமன்றம் நம்மெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு வெளியில் ஒரு 4 கருப்பு கலரில் தூண் இருக்கிற மாதிரி, அதற்கப்புறம் உள்ள சபாநாயகருடைய இருக்கை, அதற்கப்புறம் அங்கே உள்ளேயும் நிறைய தூண்கள் எல்லாமே இருக்கும். பார்வையாளர்கள், விசிட்டர் அலோடு. சட்டமன்றம் நடக்குகின்ற போது, கூட்டத்தொடர் நடக்கிற போது நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அப்படி போய் பாருங்கள். அந்த சட்டமன்றம் 1910ஆம் ஆண்டு அந்த சட்டமன்றத்தின் மண்டபம், அதாவது இன்றைக்கி சபை நடக்குது பார்த்தீங்களா, அந்த சபை கட்டி முடிக்கப்பட்டது 1910. அதை எப்படிதான் கட்டலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பிரிட்டிஷினுடைய கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட ஒரு 35 கருப்பு படிக கற்களாலான தூண் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் அந்த சட்டசபை, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய மேலே ஒரு பில்டிங், அடுத்து கீழே ஒரு அடித்தளம், ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கருப்பு கலரில் தூண் பார்ப்போம்ல, அதுதான். அது 35 தூண்கள் அப்படி பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்தாங்க. அந்த 35 தூண்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்கிறோம். 1746லேருந்து 1763 வரை கர்நாடக போர்கள் நடந்தது. இந்த கர்நாடக போரில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு அரசாங்கமும் சென்னையில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் முதல் கர்நாடக போரில் சரி, யார் ஜெயித்தாங்க, யாருடைய கை ஓங்கி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரங்க கை தான் ஓங்கி இருந்தது. அந்த பிரெஞ்சுக்காரங்க அப்படி சென்னையினுடைய கோட்டையை முற்றுகையிட்டதற்கு போது அங்கே பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருந்த அந்த 35 அந்த கருப்பு தூணையும் தூக்கிட்டு போயிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு. பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியும் 2வது கர்நாடக போர், 3வது கர்நாடக போர் மறுபடியும் பிரிட்டிஷோடைய கை தான் ஓங்குச்சு அப்படின்ட்டு. அப்போ பாண்டிச்சேரியை பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணி பாண்டிச்சேரியை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தப்ப அந்த 35 தூணை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி 35 தூண்களும் பத்திரமாக ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டுகள். பாருங்கள், கர்நாடக போர் எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1746லேருந்து 63 வரை
கர்நாடக போர் நடந்தது. ஆனால் சட்டமன்ற மண்டபமே கட்டப்பட்டது 1910 தான். இந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தூண் அங்கேயே தான் கிடந்துச்சு. அப்போ தான் அந்த சட்டமன்றத்தினுடைய மண்டபம் கட்டணும், அது அழகாக இருக்கணும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த 35 தூண்கள்லேருந்து 20 தூண்களை தேர்வு செய்து அந்த சட்டமன்றத்தினுடைய மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய தூண்களை நம்ம அந்த சட்டமன்றத்தினுடைய மண்டப கட்டிடத்தையும் தலைமைச் செயலகம் தமிழ்நாடு அரசு அப்படின்னாவே ஒரு சிம்பிள் பார்க்குறோம்ல, அதுலேயும் அந்த தூண்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த தூண்களுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சட்டமன்றத்துக்கும் மண்டபத்துக்கும் அதில் உறுப்பினர்கள் யார் போய் பேசணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும்ல. ஆமாம், அந்த வரலாறுக்கு யார் சொந்தக்காரர் அப்படின்னா 2 பேரை சொல்லலாம். அந்த 2 பேர் யார்? ஒருவருடைய பெயர் மெக்காலே அப்படிங்கிறது. இந்த மெக்காலே அப்படிங்கிற பேரை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், இந்தியாவினுடைய எஜுகேஷனல் சிஸ்டம், ஸோ மெக்காலே கல்வி திட்டம்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை மெக்காலே தான் கொண்டுட்டு வந்தார். இந்தியாவினுடைய கல்வி சிஸ்டம், மெக்காலே சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது, இந்தியர்கள் ஆங்கிலத்தில் படிக்கலாம் அப்படிங்கக்கூடியது. ஏன்னா மெக்காலேக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்தியர்கள் ஒவ்வொருவரும் உருவத்தில் இந்தியனாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இங்கிலாந்துக்காரனாக இருக்க வேண்டும். அது மெக்காலே தன்னுடைய மினிட்ஸில் சொன்ன போதே அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இதே கோட்ஸ் சொல்லியிருக்கிறார், இந்தியர்கள் உருவத்தில் இந்தியர்களாக இருக்கட்டும், உள்ளத்தில் இங்கிலாந்துக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்வி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு தான் மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். மெக்காலே கல்வி திட்டத்தை மட்டும்தான் கொண்டு வந்தார் நம்ம படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் சட்டம் படித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும், நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஐபிசி அப்படிங்கக்கூடியதெல்லாம் இந்தியன் தண்டனை சட்டம், குற்றவியல் தண்டனை சட்டம், அதை பற்றி படிச்சிருப்போம். அது இந்தியாவிற்கான அந்த குற்றவியல் தண்டனை சட்டத்தையும் இந்தியாவில் கொண்டு வந்தது அதே மெக்காலே தான். இப்போ பாருங்கள், இந்தியாவிற்கான கல்வியை கொண்டு வந்தது மெக்காலே, இந்தியாவிற்கான தண்டனை சட்டத்தை கொண்டு வந்ததும் அதே மெக்காலே. இந்த மெக்காலே தான் இந்தியாவில் இந்தியர்களுக்கு சட்டமன்றம் வேண்டும் என்று இங்கிலாந்தில் முதலில் பேசியவர். ஆமாம், 1833ஆம் ஆண்டு சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய சட்டம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசினார்கள். அந்த பட்டய சட்டத்தில் எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த பட்டய சட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரலுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒரு சட்ட ஆலோசகரும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதே அந்த 1833 தான். இதை நம்ம படிச்சிருப்போம். அப்படி கவர்னர் ஜெனரலுக்கு ஆலோசனை செல்வதற்காக நியமிக்கப்பட்ட முதல் சட்ட ஆலோசகரும் இந்த மெக்காலே தான். அப்படி 1833 வரக்கூடிய அந்த சட்டத்தை பற்றி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற போது மெக்காலே இங்கிலாந்தில் பேசுகிறார். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி நாடாளுமன்றம் இருக்குதோ இங்கிலாந்தில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவ அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும், இந்தியர்களுக்கு என்றே ஒரு தனியாக ஒரு சட்ட தொகுப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும், அதற்கெல்லாம் இந்தியாவில் சட்டமன்றங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் இந்தியர்களுக்காக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேசிய இங்கிலாந்துக்காரர் இந்த மெக்காலே தான். மெக்காலே அப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார், அவரையும் மறந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா ஒரு செயலுக்கு பிறகு பல்வேறு பின்னாடியும் இருப்பாங்க, அவங்கள மறந்துடக்கூடாது. அப்படி மெக்காலே பேசுறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? ஜேம்ஸ் மில் அப்படின்னு ஒருத்தர். சார், யார் இந்த ஜேம்ஸ் மில்? பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற போது இந்தியாவில் இருந்த ஒரு இங்கிலாந்துக்காரர் தான் அந்த ஜேம்ஸ் மில். அந்த ஜேம்ஸ் மில் என்ன சொன்னார்? அந்த ஜேம்ஸ் மில் தான் இந்தியாவுக்கான ஹிஸ்ட்ரியை எழுதினார், இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத எழுதினார். அதைத்தான் நிறைய ஆங்கிலேயர்கள் வாசித்து பார்த்தாங்க. ஸோ இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியை ஆங்கிலேயர்களுக்கு அறிமுகம் செய்ததே இந்த ஜேம்ஸ் மில் தான். அந்த ஜேம்ஸ் மில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்தியர்களுக்கு சுதந்திரமான காற்றை சுவாசிப்பதற்கான ஜனநாயக நாட்டை நாம் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு மக்கள் நல அரசை கொடுக்க வேண்டும், அதற்கு இந்தியாவில் சட்டமன்றங்கள் தேவை அப்படின்னு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். இதை படித்து பார்த்த மெக்காலேக்கு தான் இது நல்ல ஐடியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் 1833 லண்டனில் பேசினார். அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவில் சட்டமன்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களுக்கும் இன்றைய இந்திய சட்டமன்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது அந்த மெக்காலேவினுடைய சிந்தனை. சரி, சட்டமன்றம் உருவாயிருச்சு.
அந்த சட்டமன்றத்தில் யார் வேணாலும் உள்ளே போகலாமே. இப்போ நான் என்ன சொன்னேன் தொடக்கத்தில், சட்டமன்றத்திற்குள் யார் வேண்டுமானால் நுழைய முடியுமா? முடியாது. யார் வேண்டுமானாலும் உட்கார முடியுமா? முடியாது. யார் வேண்டுமானாலும் பேச முடியுமா? முடியாது. யார் வேண்டுமானாலும் கேள்விகளை கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் யாரால் அது முடியும்? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் தான் அது முடியும். அப்போனா சட்டமன்றத்திற்குள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி தான் உள்ளே போகணும். இந்த கான்செப்டை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்லா அப்படிங்கிறவர் தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தார். இந்த பிராட்லாவை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் பெரியார் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தார். இந்த பிராட்லா அப்படிங்கிற பேரை தெரிஞ்சு வைத்து கொண்ட, பிராட்லாவினுடைய அருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பெரியார் என்ன செஞ்சாருன்னா, இப்போ பெரியார் தமிழ்நாடு முழுக்க போய் மக்கள் மத்தியில் பேசுவார். அப்படி பேசுகிறப்ப குழந்தைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இங்கர்சால் அப்படின்னு பேர் சொல்வார், சாக்ரட்டிஸ் அப்படின்னு பேர் வைப்பார். அப்படி பெரியார் பிராட்லா அப்படிங்கிற பேரையும் கூட சூட்டியிருக்கிறார் குழந்தைகளுக்கு. அப்படி என்ன இந்த பிராட்லா செய்தார்? இந்த பிராட்லா சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் உள்ள வரணும்னு சொன்னதோட, இந்த பிராட்லா உலகின் மிகச்சிறந்த நாத்திகர், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நாத்திகர், கடவுள் நம்பிக்கையற்றவர். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிராட்லா இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர். அப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் போய் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க. அப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கின்ற போது எல்லாரும் தங்களுடைய பெயரையும் சொல்லிட்டு கடவுளின் மீது ஆணையாக உறுதி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிராட்லா என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் மீது ஆணையாக என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க மறுத்துட்டார். அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என் உள்ளமறிந்து உளமாற உறுதி எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவும் இல்லை. அவர்கிட்ட சொல்கிறாங்க, கடவுளின் மீது ஆணையாக சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்லை, என் உள்ளத்தின் மீது ஆணையாக, உளப்பூர்வமாக அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார். சட்டசபையில் இருக்கக்கூடியவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிராட்லாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவே இல்லை. பிராட்லாவை பார்த்து எல்லோரும் திட்டினார்கள். பிராட்லா பதிலுக்கு சொன்னார், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருப்பது உங்களுக்குத்தான் கேவலமே ஒழிய எனக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிராட்லா பேசுகிறார். இந்த செய்தி மேலும் மேலும் ரொம்ப பிரச்சனையாகணும்னு பிராட்லாவை சிறையில் அடைக்க சொல்லி அந்த அரசாங்கம் முடிவுக்கு வருது, இங்கிலாந்து அரசாங்கம். இந்த செய்தி இங்கிலாந்தினுடைய ராணியினுடைய காதுகளுக்கு போகுது. என்ன சம்பவம்னு கேட்குறாங்க. பிராட்லாவை பற்றி இந்த செய்தி அங்கே போகுது. சொன்னதுக்கப்புறம் இங்கிலாந்து ராணி அவர் விருப்பப்படியே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளட்டும் அனுமதிங்கள்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாராளுமன்றத்தில், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் என் உள்ளத்தின் மீது ஆணையாக, உளப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம், பதவியேற்பு நடத்தி முடித்தார். இதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னென்னா, இந்த முடிவுக்கு எதிராகவும் நிறைய பேர் வழக்கு தொடுத்தாங்க. இல்லை, அவர் கடவுள் மீது ஆணையாக அப்படிங்கிறதுல தான் உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழக்குக்கு போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. சரிங்களா? அதுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. என்ன தெரியுமா? சட்டப்பேரவைகளுடைய நடவடிக்கைகளில், சட்டமன்றத்தினுடைய முடிவுகளில், குறிப்பாக சபாநாயகர் சில சட்டமன்ற தலைவர்களுடைய முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பை நம்ம இன்னைக்கும் இந்தியாவில் பல்வேறு நீதிமன்றங்களுடைய வழக்குகளில் தீர்ப்பின் போது கேட்கலாம். அதுக்கு காரணமாக அடிப்படையாக அமைஞ்சதும் இந்த பிராட்லாவினுடைய அந்த சம்பவம் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பிராட்லா தான் சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே போக வேண்டும், அவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கும் உரிமை வேண்டும் என்று இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியர்களுக்காக பேசிய ஒரு இங்கிலீஷ்காரன் தான் இந்த பிராட்லா. எனவே இந்த சட்டமன்றத்தை உருவாக்கியது மெக்காலே என்றால், அந்த சட்டமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் போக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அடிப்படை சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்தது பிராட்லா. இன்று ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் நாம் பார்க்கின்ற போது நம் நினைவுக்கு வரக்கூடிய இரண்டு பெயர்கள் அந்த மெக்காலே, அந்த பிராட்லா. இந்த மெக்காலேவும் பிராட்லாவும் இல்லை என்றால் இந்தியாவில் சட்டமன்றங்கள் கிடையாது. இந்தியாவிற்கான மக்கள் நல அரசு என்று சொல்லக்கூடிய பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் கிடையாது.
இந்த இருவரும் ஆகச்சிறந்த அறிவாளிகள். தன்னுடைய தேசத்தை சாராமல் மக்களுக்காக சிந்தித்தவர்கள். இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலும் இந்தியனாகவே சிந்தித்தவர்கள் மெக்காலேவும் பிராட்லாவும். இந்த பிராட்லா இப்பேற்பட்ட முடிவை எடுத்ததுக்கு என்ன கௌரவம் தெரியுமா? இதையெல்லாம் அறிந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் பிராட்லாவை இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வரவழைத்து அவருக்கு விருந்து கொடுத்து உபசரித்தார்கள். இந்த பிராட்லா இறந்து போனார். அந்த பிராட்லா இறந்து போன போது காந்தி கண்ணீர் வடித்ததோடு அல்லாமல் ஒரு மலர் வளையத்தை கொண்டு போய் வைத்தார். எனக்கு தெரிந்தவரை ஒரு ஆங்கிலேயனுடைய இறப்பில் காந்தி போய் மலர் வளையம் வைத்தது அந்த பிராட்லாவினுடைய இறப்புக்குத்தான். ஸோ அப்படி மிக முக்கியமான தலைவர்கள் இந்த மெக்காலேவும் பிராட்லாவும். இந்த மெக்காலேவும் பிராட்லாவும் யாரோ ஒருவருக்காக பேசவில்லை. நம் விரல் மீது வைக்கக்கூடிய மை நம்மளுடைய அங்கீகாரம், அடையாளம். இந்த அங்கீகாரமும் அடையாளமும் இல்லை என்றால் நாமெல்லாம் இன்னைக்கு யாராக இருந்திருப்போம் அப்படின்னு யோசித்து பாருங்க. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு தான் இன்று இருக்கிறார்கள். அப்படின்னா அதற்கு விதையை போட்டவர்கள் பிராட்லாவும் மெக்காலேவும். ஆதலால் இந்த பிராட்லா மெக்காலே 2 பேரும் வாங்கி கொடுத்த உரிமை, நமக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை, சட்டமன்றத்திற்குள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் போக வேண்டும் என்கின்ற உரிமை. அந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவோம். அந்த வாக்குகளை, அந்த உரிமையை யாருக்கும் விற்பனை செய்யாமல் இருப்போம். 1, நாம் விற்பனை செய்யக்கூடாது. 2, நாம் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி சட்டமன்றத்திற்கு உள்ளே போன பிறகு விற்பனையாகிவிடக்கூடாது. ஆதலால் இந்த மெக்காலே பிராட்லேவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதிகள் மக்களுக்காக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மக்களுக்காக பேசக்கூடியவர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு மக்களிடமே கொடுத்திருக்கிறது. அந்த மக்கள்தான் நாம். சரியான முடிவுகளை தேர்தலின் போது எடுப்போம். சட்டமன்றத்தினுடைய பிறந்த கதை இன்று அறிந்தோம். இன்னொரு தலைப்பில் இன்னொரு செய்தியை பற்றி பேசுவோம். அதுவரை விடைபெறுவது சூரிய பிரகாஷ். நன்றி, வணக்கம்.